இழந்த சந்தர்ப்பங்களை நினைத்து வருந்தாதீர்கள். இதோடு முடிவதல்ல வாழ்க்கை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வந்து கொண்டேதான் இருக்கும். வாழ்வில் நாம் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பமும் நம்மை ஒருபடி மேலே ஏற்றிவிடவே வருகின்றன. சோர்ந்து போகாதீர்கள். நீ தனித்து நிற்கையில் தெரியும் உண்மையான அன்பு எது, போலியான அன்பு எது என்று. கூட்டத்தோடு இருக்கும் வரை நாம் சில உண்மைகளை உணர்வதில்லை. நண்பர்கள் உன்னை கைவிட்டாலும் நீ நம்பும் நம்பிக்கை உன்னை கைவிடாது. நாம் தேர்ந்தெடுக்கும் பாதைதான் நம் எதிர்காலத்தை தீர்மானம் செய்கிறது. தேர்ந்தெடுக்கும் முன் யோசியுங்கள், பின் வருந்தாதீர்கள். இந்த உலகில் அனைவருமே மனநல நோயாளிகள்தான். மனதிற்கு பிடித்ததை செய்யாத வரை. உங்களுக்கு யாரையாவது பிடிக்கவில்லை என்றால் சொல்லிவிடுங்கள். பிடித்தது போல் நடித்து அவர்களை ஏமாற்றாதீர்கள். பிரிவை விட ஏமாற்றத்தின் வழி மிக கொடியது. எண்ணம், திட்டம், செயல்பாடு இவை சரியில்லாதவர்கள்தான் நடந்த தவறுக்கு பிறரை குறை கூறுவார்கள். துன்பம் வந்து விடுமோ என்று நினைக்கும் எண்ணங்களே துன்பத்தை விட துயரமானது. கண்ணீர் துளிகளை துடைக்க வேண்டிய உறவே கண்ணீருக்கு காரணம் என்றால் சாகும் வரை சோகம்தான். அதனால் எந்த உறவையும் அதிகம் நம்பிவிடாதீர்கள். ஒரு உண்மையான உறவு உன்னை தேடி வரும் வரை நீ தனிமையில் இருப்பதில் தவறு ஏதுமில்லை. அதற்கு பயந்தால் நீ போலிகளிடம் சிக்க நேரிடும். நிரந்தரமில்லா உலகில் காயங்களை நினைத்து கலங்காதீர்கள். எல்லாம் கடந்து போகும். வாழ்க்கை என்பது ஒரு கேள்வி. நாம் எப்படி வாழ்கின்றோம் என்பதுதான் அதற்கான பதில். நம் வாழ்வில் இருந்து யாரை விலக்கி வைக்க வேண்டும் என்பது அவரவர் நடத்தையே தீர்மானிக்கும். நம் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நாம் நினைத்தால் மட்டும் வராது, அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும். வாழ்வில் பொருள் தேடினால் இருக்கும் வரை வாழலாம். வாழ்க்கைக்கு பொருள் தேடினால் இறந்த பிறகும் வாழலாம். நம் எண்ணங்களே நம்மை செதுக்கும் உளிகள். எண்ணுவதில் கவனமாக இருங்கள். தோல்வி என்பது வெற்றி பெறாமல் இருப்பதல்ல, நம் முழு திறனையும் பயன்படுத்தாமல் இருப்பது. மலை கூகையில் வசிக்கும் புலியை விட மனக்கூகையில் வசிக்கும் பகை ஆபத்தானது. கவனமாக இருங்கள். வாழ்வில் ஏற்படும் சிக்கல்களை கண்டு அஞ்சாதீர்கள். சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது நீங்கள் அறிந்திடாத உங்களுடைய பல திறமைகள் வெளிவரும். நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய நம் வருத்தத்தை ஒரு சிலரை புரிந்து கொள்கின்றார்கள். இதுவே பலரின் வாழ்வின் யதார்த்தம். சில நேரங்களில் வாழ்க்கை உங்களை ஏமாற்றுவது போல் உங்களுக்கு தோன்றும். அது ஏமாற்றம் அல்ல, உங்கள் தன்னம்பிக்கையான பல பரீட்சை. உன் மனதில் போடப்பட்ட சில அடையாள முடிச்சுகள் அவிழ்க்கப்படாத வரை நீ சுருண்டிருப்பது காலத்தின் கட்டாயம் என்பதை புரிந்து கொள். உன்னை புரிந்து கொள்ளாத நபரிடம் வார்த்தையால் போராடுவதை விட மௌனமாய் கடந்து போவதே சிறந்தது. தப்பித்தது போதும் வாழ ஆரம்பி. என் நிலையிலும் உன் நிலை இழக்காதே. ஒவ்வொரு நொடியும் நீ கண்காணிக்கப்படுகின்றாய். உறக்கமும் இரக்கமும் அதிகமானால் இப்புவியிலிருந்து நீ வேறெடுக்கப்படுவாய். யாரை எதிர்பார்க்கின்றாய்? எதை தேடிக்கொண்டிருக்கின்றாய்? இங்கே நீரின் தாகத்தை நெருப்பு அறியாது. நீரில் நீந்துவதற்கு ஏணிகள் எதற்கு? பிரபஞ்சத்தில் எல்லோர் நிலைக்கும் அவரவரே பொறுப்பு. இதில் நீ மட்டும் என்ன விதிவிலக்கா? எல்லோரையும் பாவம் பார்த்தால் பரிதாபமாகும் உன் வாழ்வு. நினைவுகளை மறக்கவும் மாற்றவும் வேறொரு நினைவுகளால் மட்டுமே முடியும். இழப்புகளும் ஏமாற்றங்களும் வாழ்வின் யதார்த்தங்கள். வாழ்வை கண்டு அஞ்சாதே. வேண்டிய இடத்தில் வேண்டிய நேரத்தில் வேண்டியதை செய். யாருக்காகவோ அல்ல, உனக்கே தெரியும் உன் மனதின் எண்ணங்கள் என்னவென்று. உனக்கு வேண்டியதை மட்டும் என்ன. எது வேண்டுமோ அதை பற்றி மட்டுமே சிந்தி. வெறும் சிந்தனையில் நின்று விடாதே. செயல் வடிவம் பெறாத எந்த சிந்தனையும் வெற்றி பெறாது. மனிதர்களை நம்பவும் வேண்டாம், சந்தேகம் கொள்ளவும் வேண்டாம். ஏனென்றால் அவர்கள் சூழ்நிலை கைதிகள். எப்போது எப்படி மாறுவார்கள் என்பதை உறுதியாக சொல்ல முடியாது. சிலர் இல்லாமல் உன்னால் வாழ முடியும் என்று உனக்கு கற்றுத்தருவதே அந்த சிலர்தான். மற்ற நபர்களை பற்றிய சிந்தனையில் இருந்து வெளியே வா. உன் வாழ்வை சங்கடத்தில் ஆழ்த்தும் எது ஒன்றிற்கும் முக்கியத்துவம் தராதே. சில நேரங்களில் நீ எவ்வளவு முயற்சிகள் எடுத்தாலும் உன்னால் நடக்கவிருப்பதையும் உனக்கு நடக்கவிருப்பதையும் உன்னால் மாற்ற முடியாது. வாழ்வில் நடக்கும் ஒரு சில விஷயங்களை மாற்ற வேண்டாம். ஏற்றுக்கொண்டாலே போதும் வாழ்வு சுகமாகும். வாழ்வில் சிலரை கண்டு தயங்காதே.
சிலரை கண்டு கலங்காதே, தனிமையில் கூட இரு, ஆனால் தனிமை உணர்வோடு என்றும் இருக்காதே, அது பேராபத்தானது. உன் இலக்கை நோக்கிய பயணத்தில் மன அழுத்தங்களை கையாள உனக்கு தெரியவில்லை என்றால் நீ வெற்றி பெற தகுதியற்றவனாவாய். உனது வார்த்தைகள் புரியாத மனிதர்கள் நிச்சயம் உனது மௌனத்தையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். உன் மௌனத்தை உடை, வேண்டியதை உறக்கச் சொல். எந்த குழப்பமான சூழ்நிலையிலும் சில வாய்ப்புகள் ஒளிந்திருக்கும். சரியாக அதை அடையாளம் காண். பொய்யில் மகிழ்ச்சி அடைவதை விட உண்மையில் வலியை அனுபவி. உறுதி கொண்ட நெஞ்சிருந்தால் உன்னால் எச்சூழலையும் வெல்ல முடியும். உன்னை அடிமைப்படுத்தும் எண்ணத்தை சிறந்த சிந்தனை கொண்டு முறியடி. உன்னை அழிக்கும் சிந்தனை அலைகளை தலை சிறந்த செயல்கள் கொண்டு மூழ்கடி. நீ செய்யும் செயல் முன்பு எண்ணங்களும் சிந்தனைகளும் தோற்று போகும். நீ என்ன செய்கின்றாயோ அதுவே நீ. நீ எண்ணுவதும் சிந்திப்பதும் நீ அல்ல. பிரச்சனைகளை கண்டு துவண்டு போகாதே. பிரச்சனை சமயத்தில் எந்த நொடியில் நீ சிரிக்க துவங்குகின்றாயோ அந்த நொடியில்தான் புது நம்பிக்கை புலப்படும். மதி கொண்டு யோசி. புது விதி ஒன்றை உருவாக்கு. எப்பொழுதும் இன்புற்று இரு. இதுவே நம் பிரபஞ்சத்தின் கட்டளை. எல்லோருக்கும் வார்த்தையில் பதில் கூறாதே, உன் வாழ்க்கையில் பதிலளி. யாரையும் பாவம் பார்க்காதே. தகுதியானவைகள் தப்பி பிழைக்கும் என்பது டார்வின் விதி. ஆனால் தாக்கு பிடிப்பதே தப்பி பிழைக்கும் என்பதே பிரபஞ்ச விதி. விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பதில்லை. பழகும் எல்லா உறவுகளும் நிலைப்பதில்லை. பாம்போடு பருந்து நட்பு கொள்கிறது என்றால் பருந்திற்கு பசி இல்லை என்று அர்த்தம். காரணங்களும் விளக்கங்களும் நீ கூறிக்கொண்டே இருக்கும் வரை வெற்றி பெற மாட்டாய். இமைகள் துடிக்கும் துடிப்பும் இதயம் துடிக்கும் துடிப்பும் ஒன்றல்ல. அருகில் இருக்கும் போது சிலரின் அருமை தெரிவதில்லை. இலைகள் உதிர்வதால் வேர்கள் வருந்துவதில்லை. செய்து முடிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த பிறகு விளைவுகளை பற்றி சிந்திக்காதே. வினைகள் நிச்சயம் விளைவுகளை ஏற்படுத்தும். எதுவாயினும் கடக்க பழகு. எல்லாம் சிறிது காலம்தான். தங்கமா தகரமா என்று ஆராய்ந்து கொண்டு இருக்காதே. கைவிலங்கு என்றால் அதை கலற்றி எறி. அன்பென்ற பெயரில் பண்டமாற்று முறை வேண்டாம். அதற்கு விரோதம் உயர்வானது. உடல் வளர் உயிர் வாழும். இழந்தவற்றை பற்றி சிந்தித்தால் உடலும் உயிரும் தேயும். எதுவுமே செய்யாமல் இருப்பவனின் உதிரத்தை விட உழைப்பவனின் வியர்வை உயர்வானது. உழை, உன் உதிரத்தை விட உன் வியர்வை உயர்வானது என்று உலகம் ஏற்கும் வரை உழைத்து கொண்டே இரு. தேவையற்ற சிந்தனைகளுக்கு முக்கியத்துவம் தராதே. வாழ்வில் சோதனைகளை சந்திக்காமல் சாதனை என்றும் சாத்தியமற்ற ஒன்று. வாழ்வில் சிறந்த கேள்விகளை நீ கேட்டால் யாருக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் உனக்கு இருக்காது. நண்பா, இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் எது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க பார்த்தது மட்டும் இல்லாம உங்களுக்கு பிடிச்ச கோட்ஸ் படி உங்களோட வாழ்க்கையை அதை செயல்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும் அப்படின்னு நம்புறேன். மறக்காம இனியவே உலக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.